السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. وقال سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: الشباب شعبة من الجنون. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي على أحد. إني إذا مسني ضيم يروعني، أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, அன்பு நிறைந்த வாலிபர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததே போல் நாளை சுபனபதியில் அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. காலம் சென்று நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களை அல்லாஹு தஆலா சுவன பூந்தோப்பாக மாற்றி அருள் புரிவானாக. இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒலிமார்களின் பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவீன கால சூழலில் இளைஞர்கள் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான கட்டத்தை வகிக்கக்கூடியது அவனுடைய வாலிப பருவம். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸ், நாளை மறுமையில் 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு அதனுடைய பதிலை சொல்லாமல் யாரும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே அதில் ஒன்றுதான் வன் ஷபாபிஹி ஃபீம அஃப்னா, தன்னுடைய வாலிப பருவத்தை எதில் செலவழித்தான் என்பதாக கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்துகளில், அருள் கொடைகளில் ஒரு பெரிய நிஅமத்தாக வாலிப பருவத்தை நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டமாகத்தான் வாலிப பருவம் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அந்த வாலிப பருவத்திலே எந்த விஷயத்தையும் அவன் நினைக்கக்கூடிய, எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு பருவம். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நஃப்ஸை அடக்கி
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாலிபன் நாளை மறுமையில் மக்களெல்லாம் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாலிப பருவத்தை செலவழித்தானே அந்த வாலிபனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப பருவத்தை நாம் வாசித்து பார்த்தால், அவருடைய சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தான் வாலிபராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட அன்று மக்காவில் வாழ்ந்த பெரிய பெரிய தன்னை விட வயது முதிர்ந்த பெரும் தலைவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய நாடுகளில், நம்முடைய ஊர்களில் வாலிபர்களுடைய பிரச்சனைகளை பெரியவங்க தீர்த்து வைப்பாங்க. ஆனால் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்களுடைய பிரச்சனையை தான் வாலிபராக இருக்கும்போது தீர்த்து வைத்தார்கள். ஹஜருல் அஸ்வதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற பிரச்சனையில் எல்லா குறைஷி தலைவர்களும் பெரிய குழப்பம் பண்றாங்க. எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள், எங்களுடைய கோத்திரம் தான் வைக்க வேண்டும், எங்களுடைய கோத்திரம் தான் வைக்க வேண்டும் என்று ஒரு சண்டையுடைய அளவிற்கு அந்த பிரச்சனை போகக்கூடிய நேரத்தில் தான் சமாதானத்திற்காக அந்த விஷயத்தை சுமூகமாக தீர்த்து வைக்கிறார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு தன்னுடைய வாலிப பருவத்தை வாழ்ந்து காட்டி பின்னால் வரக்கூடிய எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கி இருக்கிறார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் வாலிபராக இருக்கக்கூடிய நாம், வயசானவங்களை பத்தி அவங்க வாலிப பருவத்தை நினைச்சு பார்ப்பாங்க. ஒரு கவிஞர் பாடினாராம், அலைத ஷபாப யஊது யௌமா ஃபௌஹ்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. என்னுடைய வாலிப பருவம் திரும்பி வராதா? இப்படி திரும்பி வந்தா ஃபௌஹ்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு, இந்த வயதான காலகட்டத்தில் நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தை எல்லாம் என்னுடைய வாலிபத்திடத்தில் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதாக ஒரு கவிஞர் பாடியதாக கவிதைகளில் பார்க்கிறோம். அதனால் வாலிப பருவம் கிடைக்கப்பட்ட வாலிபர்கள் வயதாகக்கூடிய நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள் கைசேதப்படக்கூடிய அந்த கைசேதம் படாமல் தனக்கு கிடைத்த வாலிபத்தை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுருக்கமான நேரம், நிறைய விஷயங்கள் சொல்லணும். குறிப்பிட்ட டைம் தான் தந்திருக்கிறாங்க, அதுக்குள்ள சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கணுமா இல்லையா? இப்போ வாலிபர்களை பற்றி பேசுறதா இருந்தால் ஏராளமான விஷயம், வாலிபர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரித்து சுபு வேற பேசணும். முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பேசணும். பொதுவாக வாலிபர்கள் இன்னைக்கு, அதாவது எந்த ஒரு இந்த நவீன உலகில் ஒரு பிரச்சனையை, ஒரு மோசமான காரியத்தை ஒருவன் உருவாக்குறான்னு சொன்னா அதற்கு பின்னணியில் வாலிபர்களை தான் அவன் லட்சியம் வைக்கிறான். உலகத்தில் நடந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போருடைய காரணங்களை பார்த்தால் அங்கே சில வாலிபர்களுடைய செயல்கள் தான் அங்கே இருக்கிறது. அந்த வாலிபர்களுடைய சில மோசமான செயல்களின் மூலமாகத்தான் உலகத்திலே பெரிய பெரிய போர்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த வாலிபர்களை தொற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய், ஏராளமான நோய் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய நோய் என்னன்னு கேட்டா பித்அத். ஏன் மிகப்பெரிய நோய் நம்ம சொல்றோம்னு சொன்னா, இப்போ ஒருத்தன் பொய் சொல்றான், அது அவனுக்கு தப்புன்னு தெரியும், அது தப்புன்னு சொன்னா அவன் தப்புன்னு அங்கீகரிப்பான். இப்படி நிறைய தப்புகள் செய்யறாங்க. அந்த தப்புகள் எல்லாம் தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒத்துக்கொள்றாங்க. ஆனா அந்த நவீனவாதம், பித்அத், குழப்பவாதம் இருக்கிறதே, அதை அவன் அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் அது சரின்னு நினைக்கிறான். அந்த தவறை அவன் சரி என்று நினைக்கிறான். ஒரு ஆள்கிட்ட பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள், தவறான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இது தவறான கேட்டா தவறுன்னு சொல்லுவான். ஆனா பித்அத்ங்கிற குழப்பவாதம், நவீனவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபண்ட போய் கேட்டா அது சரின்னு சொல்லுவான். இதுக்கு அரபியில ஜஹில் முரக்கபுன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் மொத்தம் 4 வகை. என்னது? ஆலிம், அவனுக்கு ஆலிமுன்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு வகை ஆலிமுன்னு அவருக்கு தெரியாது, அவரை உணர்த்தி விட்டால் கரெக்டா நின்றுவார். இன்னொருவன் ஜாஹில், அவன் ஜாஹில் அவனுக்கு தெரியும், ஹலோ இப்படி செய்யாதேன்னு செய்ய மாட்டான்.
இன்னொருத்தன் ஜாஹில், அவன் ஜாஹிலுங்கிற அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பேரு தான் ஜஹிலு முரக்கப். இந்த ஜஹிலு முரக்கபுகள் தான் இன்றைய பிதஅத்துவாதிகள். காரணம் பிதஅத்தில் இருக்கக்கூடிய அவன் நம்பி இருக்கக்கூடிய கொள்கை கெட்ட கொள்கை, அதை அவன் உண்மையை நினைக்கிறான். அதனால தான் இந்த வாலிபர்களை, இந்த நவீன வாலிபர்களை தொற்றிருக்கக்கூடிய நோய்களில் மிகப்பெரிய நோய் பிதஅத்து நம்ம சொல்லக்கூடிய காரணம் அதுதான். பிதஅத்துங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அவன் அதை உண்மையை நினைக்கிறான், அதன்படி அமல் செய்கிறான். அவனுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் பிதஅத்துடைய கொள்கையை நம்பி இருந்து அவன் அந்த பிதஅத்தை விட்டும் விலகாத காலம் அவன் செய்யக்கூடிய ஃபர்தான எந்த அமலையும், சுன்னத்தான எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டிய விஷயம், அதே போல் நபிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விஷயம், அதே போல் வலிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விஷயம், இப்படி நூற்றுக்கணக்கான காரியங்கள் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமுடைய உண்மையான வடிவம். அதாவது இப்ப இன்னைக்கு இஸ்லாமுக்கு நம்ம ஏன் அஹ்லுஸ் சுன்னத்துன்னு சொல்றோம்? அஹ்லுஸ் சுன்னத்துங்கிறது இஸ்லாம்ங்கிறது ஒண்ணுதான். ஏன் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் என்ற பெயரை நாம் சொல்றோம்னு சொன்னா, மற்றுள்ள குரூப்புகளை விட்டும் நம்மை பிரித்து காட்டுவதற்காக வேண்டிய தவிர அஹ்லுஸ் சுன்னத் என்கிறது வேறு, இஸ்லாம் என்கிறது வேற அல்ல. இஸ்லாம் என்கிறதுடைய மறுபெயர் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத். ஆனால் அந்த இஸ்லாமுடைய பெயரிலே மற்ற சில குரூப்புகள் உருவானதன் காரணமாகத்தான் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. சொர்க்கத்தில் செல்லக்கூடிய கூட்டம் நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த ஒரு மார்க்கத்தை நிலைத்திருக்கிறோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அதனால் நம்முடைய இளைஞர்கள் இஸ்லாமுடைய பாரம்பரியத்தை நாம் படிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு இந்த ஒரு மோசமான ஒரு நோய், ஒரு மோசமான ஒரு கெட்ட ஒரு எண்ணம், ஒரு அகீதா, ஒரு கொள்கை ஏன் உருவானது என்று சொன்னால், இஸ்லாமுடைய வரலாறை படிக்காததன் மூலமாக, இஸ்லாமுடைய பாரம்பரிய சரித்திரத்தை படிக்காததன் மூலமாக முஹத்திஸீங்களும் முஃபஸ்ஸிரீங்களும் தங்களுடைய வாழ்நாளுடைய பெரும்பான்மையான பகுதிகளையும் இந்த இல்முக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்தார்களே, அதை அறியாததன் காரணமாகத்தான். இப்ப நம்ம குர்ஆனை பின்பற்றாத, ஹதீஸையும் பின்பற்றாத முன்னோர்களை பின்பற்றுன்னு சொல்லவில்லை. நம்முடைய அடிப்படை குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மை விட அதிகமாக விளங்கியவர் நம்முடைய முன்னோர்கள். உதாரணமாக ஒரு இமாமுடைய சரித்திரத்தை சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மந்தா, அவங்க பெரிய முஹத்திஸ். நம்முடைய நிலைமையும் முன்னோருடைய நிலைமையை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதற்காண்டு சொல்றோம். தன்னுடைய 20வது வயதில் ஹதீஸை படிக்க ஆரம்பித்தவர்கள். தன்னுடைய ஊரை விட்டும் வெளியூர்களுக்கு முஹத்திஸீங்கள் எல்லாம் உலகத்தில் எந்தெந்த பகுதிகளில் வாழ்கிறார்களோ அந்தந்த பகுதிகளுக்கு ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி தன்னுடைய 20வது வயதில் புறப்பட்டாங்க. எப்போ திரும்பி வந்தாங்க தெரியுமா? தன்னுடைய 65வது வயசுல திரும்பி வந்தாங்க. எத்தனை வருஷம் ஹதீஸ் படிச்சாங்க? 45 வருஷம் தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பான்மையான பகுதியையும் ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி ஒதுக்கி வைத்தாங்க. கடைசி 65வது வயசுல ஊருக்கு வந்து அதற்கு பிறகு திருமணம் முடித்து நிறைய குழந்தைகளை எல்லாம் பெற்றெடுத்தார்கள். இது ஒரு ஆளுடைய சரித்திரம். இப்படி நூற்றுக்கணக்கான ஆலிம்கள், முஹத்திஸீங்கள், முஃபஸ்ஸிரீங்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய ஏராளமான பகுதிகளையும் இந்த இஸ்லாமுடைய இல்மை படிப்பதற்காக வேண்டி ஒதுக்கி வைத்தார்கள். அதான் நம்ம சொல்றோம், நீ நேரடியாக போய் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்யாதே. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஹதீஸை படிச்சாங்களா இல்லையா, அவங்கள பின்பற்றினா நீ வழி தவற மாட்டாய். ஹதீஸுடைய உண்மையான கருத்தை, குர்ஆனுடைய உண்மையான விளக்கத்தை, அந்த பெரிய நாதாக்களை, வலிமார்களை, பெரியோர்களை, இமாம்களை நீ பின்பற்றினால் உனக்கு உண்மையான குர்ஆனுடைய ஹதீஸை வழங்க முடியும். நீ சொந்தமாக அங்கே ஆய்வு செய்ய போனால் உனக்கு குர்ஆன் சொன்னதை போன்று யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா, இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழியும் பெறுவார்கள், வழிகேடும் பெறுவார்கள். ஏன் வழிகட்டுறாங்க? குர்ஆன் மூலமாக குர்ஆனை சுயமாக ஆய்வு செய்ய முற்பட்டான், அதனால் வழிகட்டான். ஏன் நேர்வழிபட்டார்கள்? குர்ஆனை அதற்கு தகுதியுள்ளவருடைய விளக்கத்தை அவன் விளங்கினான், அதை அவன் பின்பற்றினான், அதனாலே அவங்க நேர்வழி பெற்றாங்க. இப்போ சஹீஹுல் புகாரியை நமக்கு தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள். 1-2 ஹதீஸா? 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் இட்டவர்கள் தான் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க யார்? இமாம் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய தபகாத்து ஷாஃபிஇய்யத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய இமாம்கள் என்கிற தலைப்பிலே ஒரு மிகப்பெரிய கிரந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹுடைய காலம் முதல் சுபுக்கி இமாமுடைய காலம் வரை உள்ள எத்தனை இமாம்கள் ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றினாங்க என்கிற தலைப்பில் அந்த கிதாபை எழுதிட்டு அதுல 50வது நபராக யாரை கொண்டு வராங்க தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை. அவங்க யாரு? இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய மிகப்பெரிய இமாம். எந்த இமாம் புகாரி அவர்கள் 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். புரியுதா? இமாம் சுபுக்கி ரலியல்லாஹு அன்ஹு தபகாத்து ஷாஃபிஇய்யத்துல் குப்ரா என்ற ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றிய இமாம்கள் என்கிற தலைப்பில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் 50வது நபராக, நூற்றுக்கணக்கான ஆலிம்களுடைய வரலாறு அங்க சொல்றாங்க, அதில் 50வது நபராக வருவது யார்? யார் வரா? புகாரி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்படிப்பட்ட இமாம் புகாரி அவர்களை ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும் சொன்னா நம்ம எல்லாம் எந்த மாத்திரம்? இப்ப நாம தானா எனக்கு குர்ஆனை சொந்தமாக ஆய்வு செய்ய முடியும்னு சொன்னா அவனுக்கு புத்தியில ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். காரணம் பெரிய பெரிய இமாம்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நவவி ரலியல்லாஹு அன்ஹு, ராஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய முஹத்திஸீன்கள் எல்லாம் தன்னை ஒரு மதுஹபுடைய ஆளாக காட்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு விஷயம் புரிகிறது, குர்ஆனில் சொந்தமாக நுழைவது ஆபத்தானது. அப்ப அதான் சொல்லி வந்தோம், அந்த பித்அத்ங்கிறது அதாவது மற்றுள்ள எல்லா கெட்ட பண்புகளை விட, கெட்ட பழக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய மோசமான பழக்கம். காரணம் என்ன? அது தவறு என்று கூட அவன் நினைக்க மாட்டான், அது சரி என்று அவன் எண்ணுகிறான். இப்ப முன்னோர்களுடைய சரித்திரங்களை, அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமுடைய உண்மையான வடிவத்தை பின்பற்றியவர் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாசி என்று சொன்னார்களே, அந்த சுவர்க்கவாசியுடைய லிஸ்டில் அவன் உள்பட முடியும். எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு கண்டதையெல்லாம் ஷிர்க்னு சொல்றாங்க. ஷிர்க் கண்டதையெல்லாம் பித்அத்னு சொல்றாங்க. எதை? பெரும் முஹத்திஸீன்கள் எல்லாம் இஸ்லாமில் உள்ள காரியம், இஸ்லாம் அங்கீகரித்த காரியம், இஸ்லாம் ஆமோதித்த காரியம் என்று சான்றிதழ் வழங்கிய காரியங்களை கூட இன்னைக்கு ஷிர்க்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய விஷயம். சஹீஹுல் புகாரியில ஒரு சம்பவம் வருகிறது. அதாவது உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக மோசமான படைப்புகள் யாருன்னு சொன்னா ஹவாரிஜிகள். யாரு? ஹவாரிஜிகள். சஹீஹ் முஸ்லிமிலேயும் இந்த சம்பவம் வருகிறது. அதில் காரணத்தை சொல்லவில்லை, புகாரியில் அதற்குரிய காரணத்தை சொல்றாங்க. ஏன் உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மோசமான படைப்பாக இவங்க ஆனாங்க தெரியுமா? இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத் ஃபில் முஷ்ரிகீன ஃபவதஉஹா அலல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகளை பற்றி, சிலை வணங்கக்கூடியவர்களை பற்றி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றுள்ள தெய்வங்களை தெய்வங்களாக நம்பியவர்களை பற்றி இறக்கிய ஆயத்துக்களை எல்லாம் இது முஸ்லிம்கள் மீது இறக்கப்பட்ட ஆயத்து அப்படின்னு ஹவாரிஜிகள் சொல்லுவாங்களாம். அதன் மூலமாகத்தான் அவங்க ஷிராருல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக மோசமான படைப்பாக ஆனார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க. இப்ப அந்த செயல் எவ்வளவு மோசமான செயல். முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்மையான முஸ்லிம்கள் மீது வைப்பது, சுமத்துவது என்பது மிக மோசமான செயல். அதைத்தான் இன்றுள்ள நவீனவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டம் முதல் இன்று வரை உலகத்தில் வாழக்கூடிய 99% மக்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை ஷிர்க்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். உடனே ஒரு ஆயத்தை ஓதிடுவான். வன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. எதுக்கு? அல்லாஹ் தஆலாவுடைய அவுலியாக்களை ஒருத்தன் அழைத்து உதவி தேடுவது கூடாது. ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கூடாது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் அப்படி ஒன்றும் சொல்லலையே. ஏதாவது ஒன்று சொல்றது ஆயத்தில் வருதுன்னு சொல்றது. அது எப்படி? ஆயத்து இருக்குது, இவன் சொல்றதுக்கு ஆயத்து தகுந்ததா இருக்காதே. ஆயத்து யாருக்கு ஆதாரம் கட்ட முடியாது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், ட்ரெயின்ல பயணம் செய்யக்கூடாது உதாரணம். ஆயத்து குல் அஊது பிரப்பின் நாஸ். என்னப்பா ஆயத்து குர்ஆன்ல வருதா இல்ல? ஆயத்து இதுக்கு ஆதாரமா ஆயத்து. இவங்க சொல்ற ஒரு கெட்ட வாதம், ஒரு மோசமான தவறான வாதத்திற்கு குர்ஆனுடைய ஆயத்து ஆதாரமா காட்டுறது. அந்த ஆயத்து என்ன சொல்லப்படுது? அல்லாஹுடன் வேறு இலாகுகளை நீங்கள் வணங்காதீர்கள்.
பள்ளியில் வச்சு யாரையுமே அழைக்காதீங்க. அந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்றான். இப்படி பார்த்தா பாங்கு சொல்ல முடியாதே. ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை? 5 வக்தில் ஒரு பாங்கில் 4 தடவை ஹையரசல ஹையரசல அயல்ஃபல அயல்ஃபல அப்படி எத்தனை தடவை அழைக்கப்படுது? ஒவ்வொரு நாள் எத்தனை தடவை அழைக்கப்படுது? 20 தடவை தொழுகைக்கு வாருங்க. இது அழைக்கிறதானே இது? இப்போ இந்த ஆயத்துக்கு மாற்றமாது. ஆயத்தில் அழைப்பதை பற்றி சொல்லவே இல்லை. அல்லாஹுடன் வேறு இலாகுகளை வணங்காதீர்கள், அப்படிதான் வருதே தவிர அவுலியாக்களோட உதவி தேடாதீர்கள் ஆயத்தில் வரவில்லை. அப்படி பார்த்தா இதை சொல்லக்கூடிய இதே ஆட்கள் தொழும்ப என்ன செய்வாங்க? தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. இது அழைக்கிறதானே இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க. இப்படி ஒருத்தன் அத்தஹியாத்து தன்னுடைய தொழுகையில் அவன் அத்தஹியாத்து இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா அவனுடைய தொழுகை கூடுமா? கூடாது. இதான் என்ன செய்யறான்? இதுக்கு அர்த்தம் என்ன? நபியே உங்களின் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாவதாக. எந்த நபி? வஃபாத்தாகி 1400 ஆண்டுகள் கழிந்த அந்த நபியின் மீது இன்னைக்கு நம்ம இங்க இருந்து சொல்றோம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. நபியே அழைத்து சொல்றோம். இது யார் நமக்கு சொல்லி தந்தா? நபிகள் நாயகமே சொல்லி தராங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுன்னு இங்க அத்தஹியாத்தில் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் வஃபா ஹயாத்தாக சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நேரத்தில் மட்டும் சொல்லுங்க. நான் வஃபாத் ஆகிவிட்டால் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அப்படி சொல்லவில்லையே. உலகத்தில் எந்த மூலையில் இருந்து எந்த ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் சொன்னால் நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்வேன். சஹீஹான ஹதீஸ். மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஃபருத்த அலைஹி ஸலாம். இப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய ஒவ்வொரு தொழுகைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உதவி தேடுகிறான். தேடுறான். என்ன உதவி? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் இந்த சலாமிற்கு பதிலாக நமக்கு சலாம் சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுன்னு தொழுகையில் சொல்லுகின்ற பொழுது அந்த சலாமிற்கு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி பதில் சலாமை சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகத்துடைய சலாம் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி நம்ம நபிகள் நாயகத்திட உதவி தேடுறோம். வஃபாத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்மை பார்த்து சிறுக்கு வைக்கக்கூடிய ஆள்னு சொல்றானா இல்லையா? அவன் கூட என்னதான் செய்யறான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட உதவி தேடுறான். இப்ப அது கூடும் இது கூடாதா? அங்க சக்கரை இங்க கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரை அங்கன்னா இங்க என்னதான் சக்கரை தானே, இடம் மாத்திட்டா இது சக்கரை, இங்க வச்சா சக்கரை, இங்க வச்சா கொப்பரைன்னு ஆயிரும். அது இங்கே சக்கரை தான், இங்க என்னதான் சக்கரை தான். இவன் சொல்ற பார்த்தா அங்க சக்கரை இங்க கொப்பரை. அது சரியாகாது. நீ எங்களை பார்த்து சிறுக்கு வைக்கக்கூடிய ஆள் நீ சொல்றையே, நீயே ரசூலுல்லாஹ்வுடைய உதவி தேடுறாயா இல்லையா? அப்படி தேடாம தொழுக கூடுமா? தொழுக கூடாது. இந்த ஹதீஸை லைஃபாக்க முடியாது. உலகத்தில் யாராலும் லைஃபாக்க முடியாது. பாப்பா இப்படி ஒரு ஹதீஸ் வருதா, லைஃபாவுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பாப்பா, முடியாது. அந்த அளவிற்கு உறுதியான ஹதீஸ் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய தொழுகையில் அவன் உதவி தேட வேண்டும். தேடினாதான் அவருடைய தொழுகையே சஹீஹாகும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. அப்ப இது எங்க வச்சு நடக்குது? பள்ளியில வச்சு மட்டுமில்ல, தொழுகையில வச்சு நடக்குது. பள்ளியில வச்சு அழைக்காதேன்னு சொல்றான், இது தொழுகையில வச்சு அழைக்கப்படுதே ரசூலுல்லாஹி அவர்களை. பின் எப்படி இது சிறுக்குன்னு சொல்ல முடியும்? சிறுக்கு என்று இந்த வாதம் தொடங்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க காலகட்டத்தில் இப்படி ஒரு வாதம் கிடையாது. என்னுடைய நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு, அதற்கு பிறகு இப்படி சிறந்த நூற்றாண்டு என்று வர்ணிக்கப்பட்ட 3 நூற்றாண்டுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை சிறுக்கென்று யாரும் சொன்னது கிடையாது. ஹத்தா ஜாஅ இப்னு தைமிய்யா அப்படின்னு ஒரு ஆள் வந்தான். அந்த ஆள் வந்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு வாதம் முஸ்லிம் உலகத்திற்கு அறிமுகமானது. அதுவரை இஸ்லாமில் வாழ்ந்து மறைந்த எந்த முஹத்திஸும், எந்த முஃபஸ்ஸிரும், எந்த ஃபகீஹும், எந்த ஒரு ஆலிமும் சொல்லாத ஒரு வாதத்தை இன்னைக்கு இருந்து சொல்லிட்டு உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா முஸ்லிம்களையும் முஷ்ரிக்காக்குவது என்பது எவ்வளவு மோசமான செயல். என்னுடைய அன்பான இளைஞர்கள் அப்படிப்பட்ட
வலைகளில் சிக்கிவிடக்கூடாது. அதான் நம்ம சொன்னோம், விதத்தில் போகிவிட்டா அது சரி தப்பான வாதத்தை சரியே நம்புறான், அவன் அதிலிருந்து வெளிவருவதற்கு ரொம்ப கஷ்டம். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். முஹத்திஸீங்களுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்போ யா கௌஸ் யா முஹித்தீன் அப்படின்னு ஒரு ஆள் உதவி தேடுறார். இது இன்னைக்கு வந்த காரியம் அல்ல. முஹத்திஸீங்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற நேரத்தில் கழிந்த காலகட்டங்களில் இது சர்வ சாதாரணமாக நடந்த விஷயம். இன்னைக்கு தான் பெருசா சொல்றான். கழிந்த காலகட்டத்தில் பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம், அன்னைக்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் இதை சர்வசாதாரணமாக செய்து வந்தார்கள். இமாம் தபுரானி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய முஹத்திஸ், 100 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். 260 பிறந்து 360 வஃபாத்தானவர்கள். முஅஜமுல் கபீர், முஅஜமுல் அவுசத், முஅஜமுல் ஸகீர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரசித்தமான ஹதீஸ் கிரந்தங்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அதுக்கும் அப்புறம் 75க்கும் அதிகமான ஹதீஸ் கிதாபுகளை எழுதினவங்க இமாம் தபுரானி ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய முஹத்திஸ்! அந்த தபுரானி இமாமும் அவர்களுடைய 2 நண்பர்கள் அபு ஷைக் இப்னுல் முக்ரி என்று சொல்லக்கூடிய 2-3 பேரும் சேர்ந்து இல்மு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் ஹதீஸ் தேடி உலகத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சமயத்தில் மிகப்பெரிய பஞ்சம், வறுமை ஏற்பட்டு விட்டது. பயங்கர பட்டினி, சாப்பிடுவதற்கு அதாவது எந்த காசும் இல்லாமல், எந்த பணமும் எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு கட்டத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரம். இந்த சம்பவத்தை தذكرத்துல் ஹுஃபால் என்கிற கிதாபிலையும் சியரு அலாமின் நுபலா என்ற கிதாபிலையும் ரஹபி என்று சொல்லக்கூடிய ஆள் சொல்றாரு. ரஹபி யார் தெரியுமா? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த ஷேகுல் இஸ்லாமுடைய மாணவர் தான் ரஹபி. தذكرத்துல் ஹுஃபால் என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடமாக்கிய முஹத்திஸீங்கள், அவர்களை பற்றி சொல்லக்கூடிய கிதாப தذكرத்துல் ஹுஃபால். அதில் சொல்றாங்க, அப்ப இந்த சம்பவத்தை செய்யக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடமாக்குறவங்க. இமாம் தபுரானி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னுல் முக்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஷைக் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியில வேற ஒரு வழி இல்லை. இமாம் தபுரானி ரலியல்லாஹு அவர்களும் இப்னுல் முக்ரியும் அபு ஷைக்கும் எங்க போறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவிற்கு போறாங்க. போய் என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ் அல் ஜூ, யா ரசூலல்லாஹ் அல் ஜூ, நபியே பசிக்கிறது. சாப்பாடு கேட்கிறாங்க. யார்கிட்ட? நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில். சொல்லுவான், அப்ப யாருக்கா பசிச்சா நீங்க ரவுதாக்கு போயிருங்க, சாப்பிட ஹோட்டலுக்கு போவாதீங்க. அப்படி அல்ல, அவர்களுக்கு வேறு வழி இல்லை. காசு இருந்தா, அதாவது கராமத்து முஜிசத்து எப்பதான் காட்டணும்? தேவைப்படும் போதாங்க காட்டணும். இப்போ மழை பெய்யுது, ஒரு இறை நேசம் நடந்து போறாங்க, கையில கொடை இருக்குது, கை கொடை விரிச்சா போதுமே, அங்க கராமத்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நினையாம போக என்ன செஞ்சா போதும்? கொடைய விரிச்சா போதும். தேவை வரும்போதான் கராமத்து காட்டணும், தேவை வரும்போதான் முஜிசத்து காட்டணும். மக்கா முஸ்லிம்கள் கேட்டாங்க, முஹம்மது நபியே சந்திரனை 2ஆ பிளந்து காட்டினா தான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். இப்போ பிளந்து காட்டுறாங்க. அப்ப தேவை வரும்ப கராமத்து காட்டுவாங்க, தேவை வரும்ப முஜிசத்து காட்டுவாங்க. அதே மாதிரி தேவை வரும்ப நம்ம இஸ்திகாசா செய்வோம். ஒரு வழியும் இல்லாத நிலையில் அந்த 3 பேர்களும் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவிற்கு போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல் ஜூ, பசிக்கிறது என்று முறையிட்டார்கள். சொல்லிட்டு 3 பேரும் தொலை போயிட்டாங்க. தொழுது முடிஞ்ச உடனே வாசல் ஒரு ஆள் தட்டுறார், ரூம்ல உள்ள வாசல். 3 பேர் வராங்க. ஒரு செய்யிது வம்சத்தை சார்ந்த ஒரு அலவி, ஒரு செய்யிதும் வராங்க, கூட 2 பேரும் வராங்க. 2 பேருடைய கையில 2 பைகள் இருக்கிறது. அந்த செய்யிது சொன்னாங்க, ஷகௌத்துமூனி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்திடத்தில் நீங்க எங்களை பற்றி புகார் சொல்லி இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்க எங்களை பற்றி புகார் சொல்லி இருக்கிறீங்க. நபிகள் நாயகம் என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடு தருவதற்காக வேண்டி. அதனால் இதோ என்று அந்த பையில் உணவுகளும் காசுகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நாம் சொல்லவில்லை. காயல் பட்டணத்தில் வாழ்ந்த இமாம்கள் எழுதின கிதாபில் வந்த விஷயம் அல்ல இது.
ரஹபி என்று சொல்லக்கூடிய இப்னு தைமியா, இஸ்திகாசாவையும் தவஸ்ஸுலையும் ஷிர்க்குன்னு சொன்ன அந்த இப்னு தைமியாவுடைய மாணவரே தன்னுடைய 2 கிதாபுகள் இந்த சம்பவத்தை சொல்றாரு. ரஹபியா கீழே எழுத வேண்டியதானே, இது ஷிர்காகும் அப்படி எழுதுனாரா? அப்படி முஸ்லிம் உலகத்திற்கு பரிச்சயம் இல்லாத, அதாவது பழக்கம் இல்லாத ஒரு சர்வ சாதாரணமாக நடந்த விஷயம். முஸ்லிம் உலகத்தில் யாருமே அதை ஷிர்க் என்று சொல்லவில்லை, அதை அங்கீகரித்து ஆக வேண்டும். இது எப்படி இங்கே ஷிர்காக முடியும்? முஸ்லிம்களை முஷ்ரிக்காகுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அனுப்பிவிட்டாங்க. இவங்க வேலை என்ன? முஸ்லிம்கள் எல்லாம் முஷ்ரிக்காக்குற வேலை. இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஒரு ஹதீஸை அதனுடைய வெளிப்படையான அர்த்தத்தை பார்த்து அது அந்த ஹதீஸை பற்றி முஹத்திஸீங்கள் என்ன சொன்னாங்க, முஃபஸ்ஸிரீங்கள் என்ன சொன்னாங்க, ஒன்றையுமே பார்க்கறதில்லை, ஒரே அடி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ஒரு ஹதீஸ் ஆதாரமாக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இது தர்காக்களை எல்லாம் உடைக்க வேண்டும். ஹதீஸின் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமில் வருதான். அபுல் ஹய்யாஜுல் அஸதி என்று சொல்லக்கூடிய ஆளு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அலா அபுஅஸுக அலா மா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் என்னிடத்தில் ஏவிய ஒரு காரியத்திற்காக, என்னை அனுப்பிய ஒரு காரியத்திற்காக நானும் உன்னை அனுப்பட்டுமா? என்ன காரியம்? அல்லா ததஅதி மிசாரன் இல்லா தமஸ்தா வலா கபர முஷ்ரிஃபன் இல்லா சவைத், சிலைகளை எல்லாம் உடைத்து விட வேண்டும், உயரமான கபர்களை எல்லாம் நிரப்பாக்க வேண்டும், தரை மட்டமாக. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அத அபுல் ஹய்யாஜுல் அஸதி என்கிற ஆளிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எதுக்கு ஆதாரமா? தர்காக்களை உடைப்பதற்கு ஆதாரமா? இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சொல்ற மாதிரி தர்காக்களை உடைப்பதற்காக வேண்டி அனுப்புவதாக இருந்தா அந்த தர்காவை கெட்டினது யாரு? நல்லா சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது என்ன செய்யணுமா? இவங்க பாஷையில தர்காக்களை உடைக்க வேண்டும். அப்ப உடைக்கணும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கெட்டினது யாரு? இப்போ ரசூலுல்லாஹ் நாங்க கட்டி இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ்வை கட்டி ரசூலுல்லாஹ்வை இடிக்க சொல்றாங்களா? அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் அபுல் ஹய்யாஜுல் அஸதிட்ட சொல்றாங்களாம், நபிகள் நாயகம் என்னிடத்தில் கட்டளையிட்ட ஒரு காரியத்தை நான் ஒன்றை சொல்றேன். அப்போ அப்படி பார்க்கும்போது அலி ரலியல்லாஹுக்கு முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யல, அலி ரலியல்லாஹு மட்டும் செஞ்சாங்கல்ல வரும். இந்த ஹதீஸிற்கும் தர்காக்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அதான் உண்மை. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரத்திலும் மதீனாவில் ஏராளமான கபர்கள் இருந்தன. சரி, இப்படி சொன்னாங்களா இல்லையா? அபுல் ஹய்யாஜுல் அஸதி எந்த கபரை உடைச்சாங்க? எந்த வலியுல்லாஹ்வுடைய கபரை உடைச்சாங்க? மதீனாவில் எந்த வலியுல்லாஹ்வுடைய கபரை இவங்க உடைச்சாங்க? சரித்திரம் இல்லையே. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கபர்கள் என்பது முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில், அதற்கு முன்னால் பொதுவான இடங்களில் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் தங்களுடைய கபர் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய பொது கபர்ஸ்தான்களில் உயரமாக கல் வச்சு கட்டுவாங்க. அவுலியாக்களுடைய தர்காக்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கபர்கள் எல்லாம் உயரமாக இருந்தது என்பதாக ஸஹீஹுல் புகாரியிலேயே வருகிறது. அப்ப இந்த ஹதீஸ் எதை சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, இஸ்லாமிற்கு மாற்றமானவர்கள் தங்களுடைய அந்த கபரில் அடக்கப்பட்ட ஆட்களுடைய உருவ படத்தை அப்படியே வைத்து அதை கபராக கட்டி வச்சிருப்பாங்க. அது பொது இடங்களில், நம்முடைய ஊர்களில் பொது இடங்கள்ல அவுலியாக்களுடைய கபரை கட்டுற மாதிரி யாரும் கபரை கட்டப்பட்டிருக்குதா? கட்டப்பட்டதில்லை. அவுலியாக்களுடைய கபர்கள் அவருடைய சொந்தமான இடத்திலோ அவர்களுக்கு யாராவது கொடுத்த இடத்திலோ உயரமான கட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இந்த ஹதீஸிற்கும் இந்த தர்காக்களை கட்டுவதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டுமல்ல, அலாமா பஅஸனி இலைஹி, நபிகள் நாயகம் என்னை அனுப்பினார்கள். அப்ப இஸ்லாமுடைய அந்த சாம்ராஜ்யம் விரிவான நேரத்தில் மதீனாவிற்கு வெளியில் கிறிஸ்தவர்களுடைய அந்த அவர்கள் முன்னிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நேரத்தில் உயரமாக அவர்களுடைய கபரை பொது கபர்ஸ்தானை கட்டினாங்க. அதைத்தான் இடிக்க சொன்னாங்களே தவிர அவுலியாக்களுடைய தர்காவுக்கு இந்த ஹதீஸுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி ஏராளமான விஷயங்கள். இப்ப நான் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்க வேண்டும். சிறுக்கு என்று ஒரு காரியத்தை சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை யாரெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட செய்த காரியங்களை கூட இன்னைக்கு சிறுக்கும் குஃப்ர்னு சொன்னா, இப்ப இஸ்லாம் எங்க இருக்குது? இப்ப இஸ்லாம் இவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமா?
தஜ்ஜால் சொல்லக்கூடிய இஸ்லாம். தஜ்ஜால் சொல்லுவான் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வாருங்க. அவன் சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு போனால் அது நரகமாக இருக்கும். அவன் சொல்லக்கூடிய நரகத்துக்கு போனால் அது எதாக இருக்கும்? சுவர்க்கமாக இருக்கும். அதே போல இவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னது? நம்ம இங்கிருந்து அழைக்கிறோம் அல்லது சலாம் சொல்கிறோம், மௌத்தானவங்களுக்கு எப்படி கேட்கும்? மௌத்தான ஆட்களை அழைக்கிறதுங்கிறது சிறுக்குங்கிறது மட்டுமில்லாமல் ஒரு மடமைத்தனம். கேட்க வைக்கிறதுடைய பொறுப்பு இந்த ஆளுக்கா? கேட்க வைக்கிறது அல்லாஹ் இவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறான். இப்போ இன்னைக்கு ஹஜ்ஜுடைய மாதம் ஹாஜிகள் எல்லாம் மக்காவில் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. இந்த ஹாஜிகள் எல்லாம் மக்காவுக்கு போனாங்களா இல்லையா? எப்படி போனாங்க? இப்ராஹிம் நபி கூப்பிட்டு போனாங்க. இப்ராஹிம் நபி கூப்பிட்டு போனாங்க. இப்ராஹிம் நபி கூப்பிடும்போது நம்மளே இருந்தோமா? இப்ராஹிம் நபியிட்ட அல்லாஹ் சொன்னா வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ். இப்ராஹிம் நபி அவர்களே, ஹஜ்ஜிற்காக நீங்கள் மக்களை அழையுங்கள். யௌதூக ரிஜாலா, அவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க உங்ககிட்ட வருவாங்க, உங்களிடம் வருவார். அங்கே வேற விஷயம் இருக்குது, உங்களிடம் வருவார்கள். அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம ரெண்டாவது சொல்லுவோம், உங்களிடம் வருவார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்பை ஏற்றுதான் இன்னைக்கு உலகத்துடைய எல்லா பகுதிகளிலும் உள்ள ஹாஜிகள் மக்காவில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அழைக்கும் போது நம்ம உலகத்தில் பிறக்கவே இல்லையே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இப்ராஹிம் நபி அழைச்சாங்க. அதை நம்ம கேட்டிருக்கிறோம். அதை நம்ம என்ன செஞ்சோம்? கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய அழைப்பை ஒரு தடவை லப்பைக் அல்லாஹும்ம சொன்னவர் ஒரு தடவை ஹஜ்ஜிற்கு போவார். இப்ராஹிம் நபி அழைச்சாங்களாம், நம்ம என்ன சொன்ன? லப்பைக் அல்லாஹும்ம சொன்னமா. அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்பை, அவர்கள் அழைத்ததை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலேயே அவனுக்கு அல்லாஹு தஆலாவால் கேட்க செய்யக்கூடிய குதிரத்து இருக்கிறதுன்னு சொன்னா, உலகத்தில் வாழ்ந்து மறைந்த இறைநேசருக்கு ஏன் கேட்க முடியாது? அப்ப அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹ். அப்ப இவன் என்ன சொன்னா? அல்லாஹ்வால் முடியாதுன்னா அர்த்தம் வருது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப நம்ம உலுஹியா கொடுக்க போறோம். உலுஹியா ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தா? இப்ராஹிம் நபி கொடுத்தாங்க. இப்ராஹிம் நபி ஏது ஆடை கொடுத்தாங்க? ஏது ஆடை கொடுத்தாங்க? சொர்க்கத்திலேருந்து ஒரு ஆடு வந்து தானே, அது ஏது பிளைனில் வந்து இறங்கிச்சு? அந்த ஆடு ஃப்ளைட்ல வந்து இறங்கிச்சு. அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு அது. சாலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த அதோ பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும். ஒட்டகம் பேட்டு அங்க பாறையில் இருக்குது. அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு அது உண்டானது. எங்கோ இருக்கக்கூடிய சந்திரனை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து இஷாரா செஞ்சாங்க, ரெண்டா பிளந்துச்சு. அல்லாஹுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு. அதே போன்றுதான் அல்லாஹுடைய குதிரத், அதன் மூலமாக வஃபாத்தாகி விட்டவர்களுக்கு கேட்க செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹுடைய பொறுப்பு. இப்ப இவன் முடியாது எப்படி சொல்ல முடியும்? சாதாரணமாக இன்னைக்கு, அதாவது கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கராமத்துகளை மறுக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட சரி, அவனுக்கு ஒன்றும் புரியல போல தெரியுதுன்னு அப்படி விட்டுடலாம். இன்னைக்கு ஒருத்தர் கராமத்தை மறுக்கிறான்னு சொன்னா அது உண்மையிலேயே அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்முடைய ரூம் அல்லது நம்முடைய கார் கிளாஸ் எல்லாம் அடைச்சு பூட்டுறதுக்கு பிறகு நம்முடைய போன்ல கால் வருதா இல்லையா? எங்கேருந்து வருது? அமெரிக்காலேருந்து வருது, லண்டன்லேருந்து வருது, மெக்சிகோலேருந்து வருது. எப்படி வந்தது? அப்ப இவன் கபருக்கு உள்ளாடி போனா முடியாதுன்னு சொல்றான். ஆனால் கபருக்கு உள்ள சப்தங்கள் வெளியே கேட்கிறது. மனிதனை தவிர எல்லா மிருகங்களும் கேட்பதாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? இப்ப உள்ளது எப்படி வெளியே வந்தது? இப்ப உள்ள சப்தம் வெளியே வரலாம், வெளியே உள்ளதை மட்டும் உள்ள போக கூடாதா? இது யாரு வச்ச சட்டம்? உள்ள சப்தம் வெளியே வருதா இல்லையா? வெளியே உள்ள சப்தம் உள்ள போனா என்ன? உள்ள சப்தத்தை வெளியே கொண்டு வருவதும் அல்லாஹுதான். வெளியே உள்ள சப்தத்தை உள்ள கொண்டு போறது யாருதான்? அல்லாஹு தஆலா தான். அவனால் முடியும். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, உலகத்தில் எந்த முக்கு மூலையில் இருந்து கொண்டும் ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் சொன்னால் அவனுடைய சலாமுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? இது அல்லாஹுடைய குதிரத்துடைய வெளிப்பாடு. சில பேர் இருக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை,
ஹதீஸ் தேவையான ஹதீஸை கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மதுஹபை நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுன்னத்து ஜமா மதுஹபில் இருக்க மாட்டாங்க. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. மதுஹபை பின்பற்றுவதாக சொல்லுவாங்க, மதுஹபுடைய எல்லா காரியத்தையும் அவங்க பின்பற்ற மாட்டாங்க. இதே மாதிரி இந்த இஸ்திகாசா போன்றுள்ள காரியங்களில் மதுஹபுடைய உலமாக்களுக்கு மாற்றம் சொல்கிறார்கள். ஆனால் அவங்க யாரு? மதுஹபை பின்பற்றார்கள். ஆனால் மதுஹபுடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்க? இமாம் இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹனஃபி மதுஹபுடைய அல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாபுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சரஹை எழுதினவங்க இமாம் இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க ஹஜ் முடிந்து இந்த ஜியாரத்து செய்யக்கூடிய அதவை பற்றி, மரியாதையை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல சொல்றாங்க, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வது எப்படி என்று சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லா தேவைகளையும் கேட்டு முடித்ததற்கு பிறகு சும்ம யஸ்அலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஷஃபாஅ, நபிகள் நாயகத்திடத்தில் ஷஃபாஅத்தை கேட்க வேண்டும். நபிகள் நாயகத்துடைய கபரில் பக்கத்துல வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை கேட்க வேண்டும். சொல்லிவிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக ஷஃபாஅ, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக ஷஃபாஅ, நபியே அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களிடத்தில் ஷஃபாஅத்தை கேட்கிறேன் என்று நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஷஃபாஅத்தை கேட்க வேண்டும் என்பதாக சய்யிதுனா இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஃபத்ஹுல் கதீரில் எழுதுறாங்க. மதுஹபை பின்பற்றுவதாக சொல்லுவாங்க, உண்மை மதுஹபை பின்பற்றவில்லை. ஒரு விஷயம், மதுஹபை பின்பற்றுவது என்பது உலக வரலாற்றில் எல்லா தரப்பு ஆலிம்களும் அதை செஞ்ச விஷயம்தான். அவன் முஅ்தஸிலியா இருந்தாலும் சரிதான், அவன் கர்ராமியத்தா இருந்தாலும் சரிதான், அவன் வேறு குரூப்பாக இருந்தாலும் சரிதான், மதுஹபுடைய ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றி இருப்பான். இப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது ஒரு முஅ்தஸிலி அறிஞர் அஹ்மது பின் அபி துஆத் என்று சொல்லக்கூடிய முஅ்தஸிலி தான் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தால். ஆனால் அந்த ஆளு கூட ஹனஃபி மதுஹபை பின்பற்றினார். மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தில் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே கிடையாது. இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, ஸிஹாஹு சித்தாவை தந்த 6 இமாம்களும் 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்றியவர்கள் தான். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரீகுல் கபீர் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸலாத் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லணும், என்ன அப்பந்தான் தூக்கம் வராது. ஒரு கல்லில் 3 மாங்காய். இது பள்ளி தானே, இது பள்ளிவாசல் உட்பட்ட தானே. எல்லாரும் இழ்த்திகாஃபை நியத்து வைக்கணும். இப்போ பள்ளியில் நம்ம இருக்கும்போது பயான் கேட்ட கூலியும் கிடைக்கும், இழ்த்திகாஃபு செஞ்ச கூலியும் கிடைக்கும், ஸலவாத்து சொன்ன கூலியும் கிடைக்கும். கொஞ்சம் சத்தமாட்ட ஸலாத்து சொல்லணும். என்ன இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதின ஒரு கிதாப் தான் தாரீகுல் கபீர். சஹீஹுல் புகாரியை போன்ற ஏராளமான கிதாப் எழுதியிருக்கிறாங்க. தாரீகுல் கபீர்ங்கிற கிதாப் எழுதியிருக்கிறாங்க. சரித்திரத்தில் இடம்பெற்ற எந்தெந்த ஆலிம்கள் உண்டோ அந்த ஆலிம்களுடைய சரித்திரம் எல்லாம் அந்த கிதாபில் அடங்கியிருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிதாப் தாரீகுல் கபீர். அதை எங்கே வச்சு எழுத ஆரம்பித்தாங்க தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, நானும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய தாயும் ஹஜ்ஜுக்காக போனோம். ஹஜ்ஜு முடிந்து ஜியாரத்தும் முடிந்து என்னுடைய தாயும் சகோதரரும் ஊருக்கு போயிட்டாங்க. நான் மதீனாவிலேயே தங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் பௌர்ணமி, ரொம்ப நிலா வெளிச்சமுள்ள ஒரு இரவில் தாரீகுல் கபீர் என்கிற கிதாபை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் வைத்து நான் ஆரம்பித்தேன். ஏன் அங்க வச்சு ஆரம்பிக்கணும்? வேற இடமே மதீனால கிடையாதா? இமாம் புகாரி சொல்றாங்க, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் வைத்து நான் தாரீகுல் கபீர் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான கிதாபை எழுதத் தொடங்கினேன். ஏன் அந்த இடத்துல வச்சு எழுதுனா அதுக்கு தனி பரக்கத்து. இன்னைக்கு கேட்கிறான், புகாரில வருதா? நீ எப்படி கேட்கலாம்? சூடும் சொரணை இருந்தா நீ கேட்க மாட்டார். இமாம் புகாரி அவர்கள் யார்? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றியவர்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு பக்கத்தில் வைத்து தன்னுடைய தாரீகுல் கபீர் என்ற கிதாபை எழுத ஆரம்பித்தார்கள் சொன்னா
அந்த கபரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த கபருடைய பரக்கத்தை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் யாரு தான் சொல்றா? இப்னு தைமியாவுடைய மாணவர் தஹபி தான் சொல்றார். சியர் அஅலாமின் நுபலா இந்த கிதாபிலையும் வருது, தபகாத்து ஷாஃபிஇய்யத்துல் குப்ரா என்கிற கிதாபிலையும் வருது. நம்ம கிதாபை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், நீங்களும் கிதாபை படித்து வைக்கணும். ஒரு காலகட்டத்தில் அதாவது நல்ல சாலிஹான ஆலிம்கள் சொன்னாங்க, எல்லா மக்களும் அதை அங்கீகரித்தாங்க. இன்னைக்கு கிராஸ் கேள்வி கேட்க வரான இல்லையா? சரி, சொல்கிறவன் உண்மையான ஆதாரத்தை சொல்லி விஷயத்தை விளக்கி இருந்தால் கூட நமக்கு ஒரு ஆஸ்வாசமாக இருக்கும். அவங்க உண்மையான ஆதாரங்களை சொல்கிறது கிடையாது. சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய, அதாவது உலகம் அறிந்த மிகப்பெரிய ஆலிம். அவருடைய அருமை நம்ம இந்த ஊர்வாசி ஆனதாலே நமக்கு தெரியல. சரித்திரத்தில் எழுதப்படுறா இல்லையே, சதகத்துல்லா என்கிற பெயர் வைத்ததே யாரு தான்? அரபு நாட்டு உலமாக்கள் என்பதாக சொல்லப்படுது. அவங்களுடைய இயற்பெயர் சதக்கா, அப்படிதானே? அவங்களுடைய இயற்பெயர் என்ன? சதக்கா. இன் அக்பரத் என்கிற பைத்தில் சொல்றாங்களா இல்லையா? ரஅல் கிதாப பி பைத்தில்லாஹி யுக்ரிஉஹு லில் ஃபாதிலீன ஷரீஃபுன் சதகத்துல்லாஹி زلت به كلمة وعن تفحصها كلوا وملوا إذن جاء صدقة الله سرا وصوبها لفظ المصنف إذ عرفوه قالوا لنا ذا صدقة الله يا قطب أهل السماء والأرض غوثهما باقي عيني وجودهم وغيثهما சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போயிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். நிறைய தடவை போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு தடவை மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலிம், அவங்களும் ஷேகுல் இஸ்லாம்ங்கிற பேர் அறியப்பட்ட ஆளு தான், அவங்க தன்னுடைய ஏராளமான மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அர்த்தம் கரெக்டாக வருதில்லை. அப்படி இருக்கும்போது லுஹருடைய பாங்கு சொல்லப்பட்டதை மூடி வச்சுட்டு நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க, பள்ளிக்கு தொலை போயிட்டாங்க. இதை ஒரு மூலையில் கவனித்துக் கொண்டிருந்த சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் தொலை போன நேரத்தில் மெல்ல போய் அந்த கிதாபில் அந்த ஒரு இடத்த அப்படி திருத்திட்டு பேசாமல் பழைய இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க தொழுதுட்டு. அந்த ஆலிம் திரும்ப வந்து கிதாப் எடுத்து பார்க்குறாங்க, கரெக்டாக திருத்தி இருக்குது, வாசிக்கிறாங்க, கரெக்டாக அர்த்தம் வருது. முன்னாடி அவங்க வாசிக்கும் போது ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. என்னப்பா இது, இவங்க கராமத்தோ ஏது அந்த ஆலிமுடைய கராமத்தை பார்க்கும்போது அப்படி இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இது யாரோ திருத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர இதை திருத்துவதற்கு யாரும் திருத்த வாய்ப்பில்லை. கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் தானே திருத்தினீங்க? ஆமாம், நான் தான் திருத்தினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வெறும் சதக்கா அல்ல, சதகத்துல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அளித்த கொடை. அதான் அந்த பைத்தில் சொல்றாங்க, சிர்ரன் வஸவ்வபஹா லஃதல் முஸன்னிஃப், மெதுவாக ரகசியமாக யாருக்கும் தெரியாம போய் திருத்திட்டாங்க. அதை திருத்தின உடனே அந்த முஸன்னிஃப், அந்த ஆலிம் வந்து பார்க்கும் பொழுது அந்த லஃது கரெக்டாக சரியாக தெரிந்தது. அப்பொழுது சொன்னாங்க, காலூ லனா தா சதகத்துல்லாஹி. இப்படிப்பட்ட அரபு நாட்டு உலமாக்களை அங்கீகரித்த மிகப்பெரிய ஆலிம் என்று அங்கீகரித்த சதகத்துல்லாஹில் காஹிரி அவங்க தான். யா சய்யிதி ஷைഖி வ ஸத்ரஸ் ஸாதிரி இல்லையா, யா சாஹிபன் நாஹூரி குல்லி நாஸிரி ஃபிஸ் ஸம்இ வல் அஅதா வ ஹுஸ்னில் பாஸிரி வ பிதூலி உம்ரின் லா பிஉம்ரின் காஸிரி யா மஜ்மஅல் கைராத்தி அப்தல் காதிரி என்பதாக ஷாகுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்திகாஸா உதவி தேடி பாடிய பைத்துக்கள் நம்மிடையே இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மிகப்பெரிய முஹத்திஸீன்கள் எல்லாம் செய்த ஒரு காரியம் இன்னைக்கு ஒன்றும் தெரியாத ஒருத்தவங்க சொல்றான் அது ஷிர்க்கு. அது எப்படி நம்மளால அங்கீகரிக்க முடியும்? அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், யார் அந்த உமர்? யார்? முல்லா உமரை பத்தி அல்ல, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்றான். யார் அந்த உமர்?
ஷைத்தான் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டா பயந்து ஓடுவான்னு சொன்னா இவன் இப்படி பேசுறான், அவன் ஷைத்தானுக்கு அப்பன் ஆயிருப்பான் போல தெரியுது. ஷைத்தான் கூட பயப்படுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கள. அப்படிப்பட்ட செய்தினா உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கள பார்த்து இன்னைக்கு ஒரு ஆட்டா முழுக்க சொல்லுது, யார் அந்த உமர், எவ்வளவு திமிரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு சிலாகித்து பேசி இருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்களா இல்லையா, என்னிடத்தில் சில மக்களை காட்டப்பட்டது, சிலர்களுடைய ஒவ்வொருடைய ஆளுடைய உடம்பிலும் சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருந்தன, சிலருடைய சட்டை நெஞ்சு வரை இருந்தது, சிலருடைய சட்டை இடுப்பு வரை இருந்தது. ஆனால் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கமீஸ் தரையில் இழுத்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமா அவ்வல்த தாலிக யா ரசூலல்லாஹ், அதற்கு விளக்கம் என்ன நபியே என்று கேட்ட பொழுது அத்தீன், அது தீன் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு தீனில் மிகப்பெரிய பற்றுள்ளவர்கள். கனவுக்கு விளக்கமாக இது. அப்ப கனவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தரையில இழுத்துட்டு நடந்தாங்க, அதற்கு தீனன்னு விளக்கம் சொன்னாங்க. கேட்டா அது இழுக்கு ஆதாரமாகாது. சில நேரங்களில் கனவில் நடக்கக்கூடிய காரியத்திற்கு நேர் விபரீதமாகத்தான் அதுக்கு விளக்கம் இருக்கும். கனவில் எது தெரிகிறதோ காண்கிறதோ நம்ம கனவுகள், நபிமார்களுடைய கனவுகள் இல்ல. நபிமார்களுடைய அதாவது கனவுகள், பொதுவாக கனவுகள் அந்த கனவில் காட்டப்பட்டதுடைய நேர் விபரீதமாக விளக்கம் இருக்கும். இப்ப தரையில் இழுப்பதாக நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு விளக்கம் சொல்றாங்க, தீனன்னு சொல்றாங்க. இப்ப தரையில் இழுப்பதற்கு நமக்கு ஆதாரமாகாது. நமக்கு எவ்வளவுதான் அளவு, அளவு அந்த காலுடைய நடுப்பகுதி வர நிஸ்பு சாக், கூடி கூடி போனா கரண்ட வர, அதற்கு கீழ் உள்ளது நரகத்தை சார்ந்தது என்பதாக செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் அவர்களே தீனில் மிகப்பெரிய உறுதியான ஆள் என்பதாக சான்றிதழ் கொடுத்தவர்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு சொன்னாங்க, நான் பால் குடித்தேன், என்னுடைய விரல்கள் வழியாக அந்த பால்கள் வெளியேறியது, மீதி பாலை செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப சஹாபாக்கு விளக்கம் கேட்டாங்க, அதுக்கு என்ன விளக்கம்? அல் இல்ம், அறிவு என்று சொன்னார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி. அப்ப தீனிலும் இல்மிலும் மிகப்பெரிய ஒரு உன்னத ஸ்தானத்தை அடைந்தவர்கள் தான் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த மிகப்பெரிய மகானை பார்த்து இன்னைக்கு இருந்துட்டு கேள்வி கேட்கிறான், யார் அந்த உமர்? உனக்கு இவ்வளவு நாளும் தெரியாதா யார் அந்த உமர்னு? இனிமேதான் நீ படிக்க போறியா உமர் ரலியல்லாஹு அவங்கள பத்தி? இப்படி இளைஞர்கள் போனா தீன் எங்க கிடைக்கும் உங்களுக்கு? முன்னோர்களை நாம் பின்பற்றாமல் இருந்தால் நமக்கு தீன் கிடைக்காது. இமாம் புகாரி அவர்களே கபருக்கு பக்கத்தில் வைத்து கிதாப் எழுத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா நம்ம கபருக்கு பக்கத்தில் போகக்கூடாதா? அவங்க தாங்க நம்ம வழிகாட்டி. இன்னைக்கு புதிய ஒரு சர்ச்சையை கொண்டு வரான், புகாரியிலேயே வந்தாலும் சரி. இங்க எங்க போகுது விஷயம்? ஒரு காலகட்டத்தில் கேட்டான், ஹதீஸில் வந்தா மட்டும்தான் அங்கீகரிப்போம். இன்னைக்கு சொல்றான், புகாரியிலேயே வந்தாலும் சரி நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம், வேறொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களுடைய புத்திக்கு எது சரியாப்படுதோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க புத்திக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இவனுடைய அவிஞ்ச புத்தியை பார்த்தா ரசூலுல்லாஹ் உங்க புத்தின்னு சொன்னாங்க. உங்க புத்தி என்ன, உன் புத்தி அதுக்கு அர்த்தம்? நூற்றாண்டு காலமாக இமாம் சஹாபாக்களும் இமாம்களும் தாபிஈங்களும் எல்லா முஸ்லிம்களும் ஹதீஸ் என்று அங்கீகரித்து வைத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றான், என்னுடைய புத்திக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, அதனால புகாரில வந்தாலும் ஹதீஸ் இல்ல. இவனை பார்த்தா சொன்னாங்க, டேய் உன்னுடைய புத்திக்கு எது ஹதீஸா தெரியுதோ அதை நீ ஹதீஸா ஏற்றுக்கொள்ளு. அப்படி பார்த்தா எவ்வளவு விஷயங்களை நம்ம செய்ய முடியாத வரும். ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, பொது இடத்துல தொழுதுட்டு இருக்கிறாரு, காத்து போயிட்டு அவர் எங்கே போய் கழுவார்? உதவுதானங்க எடுப்பார், காத்து போன இடத்துல கழுவார். இன்னைக்கு இவன் சொல்லுவான், நாளைக்கு வந்துட்டு என புத்திக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, உது முறிஞ்ச இடம் ஏதோ அங்கதான் நான் கழுவுவேன், நீ கழுவு. உன்னுடைய புத்திக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது ஹதீஸில் அர்த்தமா? உங்களுடைய ரோமங்கள் சிலிர்க்கிறதே, அப்படிப்பட்ட ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டா அது ஏன் ஹதீஸ் தான்? அப்ப எத்தனை ஹதீஸ் கேட்டுட்டு நம்ம ரோமங்கள் சிலிர்க்கவில்லையே, அப்ப ஹதீஸ் கிடையாதா? இது நாத்திகவாதத்தின் பக்கம் முஸ்லிம்களை கொண்டு செல்லக்கூடிய செயல். இப்படிப்பட்ட வஹாபிகளை முஸ்லிம் இளைஞர்கள் பின்பற்றினால் நாத்திகர்களாகத்தான் மௌத்தாக வேண்டிய நிலைமை வரும், முஸ்லிம்களாக மௌத்தாக முடியாது. நாத்திகன் அதாங்க சொல்றான்,
நாத்திகனா தான் சொல்றான். அல்லாஹ்யா ஏன் புத்திக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல? வஹியா வஹி வஹி எனக்கு ஏது வஹி எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, அதான் நாத்திகன் சொல்றான். அப்ப உன்னுடைய வாதத்தை பின்பற்றுவதாக இருந்திருந்தா முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அறிய முடியாது. நாத்திகவாதத்தை அவன் பரப்புறான். அவன் நோக்கமும் அதாங்க, அவனுடைய நோக்கமும் அதுதான். அதாவது ஒரே அடி அவன் வந்த ஆரம்பத்திலேயே குர்ஆனை பின்பற்றாதேன்னு சொன்னா ஒரே அடியை தூக்கி போட்டுருவோம். நம்ம இன்னைக்கும் போட்டு தான் இருக்கிற, அது வேற விஷயம். எல்லா மக்களும் போட்டிருப்பாங்க. அதனால மெல்ல மெல்ல இமாம்களை பின்பற்றணுமா குர்ஆனை பின்பற்றணுமா? இமாம்களை வேண்டாம், குர்ஆன். இமாம்களை விடு. ரசூலுல்லாவை பின்பற்றணும்னா சஹாபை பின்பற்றணும். அந்த சஹாபிகளை 2 பேரும் சேர்ந்தது சஹாபிகள், ரசூலுல்லாஹ் சஹாபிகளை விடு. அப்படி வந்து 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 இன்னைக்கு ஹதீஸாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சொன்னதாக இருந்தாலும் அது சஹீஹான கிதாபில் வந்தாலும் அது உலகத்தில் புகழ்பெற்ற ஹதீஸ் கிதாபான சஹீஹுல் புகாரியிலே வந்தாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ சொன்னா அது உன்னுடைய சுபாவம், அது முஸ்லிம் உலமா ஏற்றுக்கொள்ளாது. உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலையா நீ உன் பாட்டுக்கு ஒதுங்கிரு. அதாவது இது இந்தியா நாடு, ஜனநாயக நாடு, யாருக்கு எதுவும் பேசலாம். ஆனா நீயும் பேசு. நீ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இஸ்லாம்னு நீ பேர் போடாத. அதான் நாங்க சொல்லுவோம். நீ தாராளமா பேசு. இன்னைக்கு யாரெல்லாமோ பேசுறான், என்னென்னலாமோ பேசுறான். அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு அல்லாஹ் சாப்பாடு தான் போடுறான். அல்லாஹ் இல்லைன்னு சாப்பாடு அல்லாஹ் தாங்க போடுறான். அப்போ இந்தியாவில் யாருக்கு எதுவும் பேசலாம், நீயும் பேசு. ஆனா நீ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கொள்கைகளுக்கு நீ இஸ்லாம்னு பேர் வைக்காதே. அதான் நாங்க உங்களிடத்தில் வேண்டக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள். இஸ்லாம்ங்கிறதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, அது வேற, அந்த டிபார்ட்மெண்டே வேற. நீங்க சொல்லலாம் இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம்னு சொல்லாமே தவிர அது இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம்ங்கிறது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த ஆயத்து எல்லாருக்குமே தெரியுமே, இதுதானே எல்லாருக்கும் தெரியும். இதுல எல்லாம் அடங்கிட்டது. காரணம் இந்த எல்லாரும் ஹாஃபிஸ் ஆக முடியாது இல்லையா? இப்ப அல்லாஹு தஆலா தீனுடைய அந்த ஷார்ட்டை, இந்த சுருக்கத்தை அப்படியே ஃபாத்திஹால ஒதுக்கிட்டான். ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தான் இஸ்லாம். அல்லாஹ் என்ன சொல்ல இல்ல, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் என்னை நீ ஆக்குவாயாகன்னு சொல்லிட்டு ஸிராத்தல் கிதாபி வஸ் சுன்னா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல இல்ல. அது நேரான வழின்னு சொன்னா குர்ஆனுடைய வழி, ஹதீஸுடைய வழின்னு அல்லாஹ் சொல்ல இல்ல. சொன்னா இவனும் சொல்லுவான் நான் நேரான வழியில தான் இருக்கிறேன்னு சொல்லுவான், மற்றவனும் சொல்லுவான் நான் நேரான வழி தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். தரீக்காவை எதிர்க்குவான், ஆனா தரீக்காவை ஆதரிக்கக்கூடிய கூட்டத்தை எதிர்ப்பான். தரீக்காவை ஆதரிக்கிறேன்னு சொல்றான், ஆனா தரீக்காக்களுடைய உண்மையான சொந்தக்காரர்களை எதிர்ப்பான். அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கைகள் இருப்பான். இந்தியாங்கிறது ஜனநாயக நாடு, எல்லாரும் எதுவும் செய்யலாம். ஆனா இஸ்லாம்ங்கிறது இந்த ஆயத்தில் ஒதுங்கி விட்டது. சாலிஹீங்கள், நபிமார்கள், சித்தீகீங்கள், சுஹதாக்கள், அவர்களுடைய வழி. அதாவது உலகத்தில் முதல் மனுஷன் யாரு? யாரு? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய நூரை அல்லாஹ் அது மனுஷங்கிறது இல்லை, உலக படைப்புகளே படைப்பு, உலக படைப்புகளிலேயே படைப்பு நூறுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வெளிப்படையான அந்த விஷயத்தில் மனிதனில் முதலாக பிறந்தவங்க ஆதம் நபி. அவங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் அமல் என்ன? என்ன? வசீலா. அவங்க செஞ்சது என்னதான்? ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னதான்? வசீலா தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் முதல் மனிதனாக பிறந்த ஆதம் நபியே செஞ்சது வசீலா தான். அப்போ இந்த வசீலாவிற்கும் இஸ்திகாசாவிற்கும் நூற்றாண்டுகளுடைய பழக்கம் உண்டு. ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் தொடங்கிய பாரம்பரியம். அதான் அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். நபிமார்கள் வசீலா செஞ்சாங்களா இல்லையா? நீ செய். அப்ப அதை சிறுக்குன்னு சொன்னா நபிமாரோட வழியாது. அப்ப வசீலாவை ஒருத்தர் சிறுக்குன்னு சொன்னா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் வெளியே போயிட்டான் இல்லையா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை விட்டும் வெளியே வந்தாங்க. ஆதம் நபியை பற்றி சொல்லும்போது கவனமாக நிறைய பேர் ஆதம் நபியை தூக்கி வீசிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆதம் நபி சொர்க்கத்தை விட்டு வெளியே வராமல் இருந்திருந்தா நம்ம எல்லாம் இங்கே வருவோம் உலகத்தில்? அல்லாஹுடைய ஒரு ஹிக்மத். அல்லாஹ் ஆதம் நபியை சாப்பிட வச்சது, அங்கிருந்து வெளியே போனது, அரஃபாவில் ஒன்று சேர்ந்தது, எல்லாமே இருந்திருந்தா சொர்க்கத்திலே அங்கே இருந்திருப்பாங்க. உலகத்தில் மனுஷனே உருவாகி இருக்க மாட்டானே.
ஆதம் நபியை பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது, சொர்க்கத்தை விட்டு வீசினான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் வீசினா யார மிஸ்டர் இப்லீஸ வீசினா அல்லாஹ். அது வேற விஷயம். அதே போல நம்ம இப்போ அதாவது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு விஷயம். அரஃபா நாளைக்கு தானே அரஃபா நோன்பு, நாளைக்கு சஹர் வச்சு மாட்டினோம். புதிய அதாவது சொல்லுவான் அரஃபாவில் நிற்கிறத பார்க்குறீங்களா இல்லையா, அன்னைக்கு தான் நோன்பு பிடிக்கணும். அரஃபாவில் நிற்கிறது அப்படியே டிவியில் தெரியுது, இவங்க மறுநாள் நோன்பு வைக்கிறாங்க, அது எப்படி சரின்னு கேட்குறாங்க. நம்ம கேட்குறோம் ஒரு ஆள் அங்கே இருந்து இப்போ எல்லாமே வந்துட்டு தான் இல்லையா, இந்த கம்ப்யூட்டரை ஃப்ரெண்டில் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கம்ப்யூட்டரில் சாப்பிட்றது தெரியுமா இல்லை, இங்கே இப்போ ஒருத்தன் சரி அங்கே இருந்து சஹர் சாப்பிட்றான், நம்ம இங்கே தான் பார்க்குறோம், அப்போ சாப்பிடலாமா சஹரு? நம்ம இங்கே 7 மணி, அவன் சஹரு சாப்பிடாம எத்தனை மணி இங்கே 7 மணி, அப்போ சஹரு சாப்பிட்றத பார்க்குறீங்களா, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? வேற விஷயம் உண்டு. அரஃபாவில் நிற்கிறது எப்போ? நிறைய ஹாஜிகள் இருப்பீங்களா இல்லையா, அரஃபாவில் நிற்கிறது எப்போ? ஜவாலுக்கு பிறகுதான் நிற்கணும். ஜவால் என்னது? சூரியன் மத்தியானத்தை விட்டு நீங்கியதற்கு பிறகு அங்கே நிற்கணும். ஒரு ஆள் காலையில் 10 மணிக்கு வந்தார், 12 மணிக்கு திரும்பி போயிட்டாருன்னு வச்சு அரஃபாவில் நின்னா சரியாகுமா? சரியாவாது. ஜவாலுக்கு லுஹருடைய டைம் வந்ததற்கு பிறகுதான் அரஃபாவில் நிற்கணும். அப்படி நின்னாதான் அந்த அரஃபாவில் நின்றதாக அமையும். அப்போ அரஃபாவில் நிற்கும் நோன்பு பிடிக்கிறதா இருந்தா அங்கே உள்ள 12 ஆகும், இங்கே எத்தனை மணி ஆகும்? எத்தனை மணி ஆகும்? 3 மணி ஆகும். எப்போ 3 மணி? சஹர் இல்லை, சாயங்காலம் 3 மணி ஆகும். அப்போ தான் நம்ம சஹர் வைக்கணும். எப்போ? சாயங்காலம் 3 மணிக்கு சஹர் வைக்கணும். சஹர் வச்சுட்டு என்ன செய்யணும்? 6 மணிக்கு நோன்பு திறந்துடணும். அரஃபாவில் நிற்கக்கூடிய நேரத்தில் நீங்க நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லவில்லை. நமக்கு எப்போ துல்ஹஜ் 9 தான். அப்படி பார்த்தா நமக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நோன்பு சஹர் வைக்கிக்கு சவுதியை பின்பற்றணும், நோன்பு திறக்குக்கு சைனாவை பின்பற்றலாம். அப்படி பார்த்தா என்ன தெரியுமா? 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு சஹர் வைக்கிறோம், சாயங்காலம் 4 மணிக்கு நோன்பு திறந்துடலாம். காரணம் இங்கே 4 மணி ஆகும்போது சைனாவில் 6:30 ஆயிரும். டிவியில் தெரியுது நமக்கு, சைனாவில் அந்த ஆள் நோன்பு திறக்கிறது தெரியுது, அங்கே 6:30 இங்கே 4 முடியுமா? சஹர் எத்தனை மணிக்கு? இங்கே உள்ள காலையில் 7 மணி, அப்போ 7 to 4 தான் நோன்பு. ஒருத்தன் சொல்றான் இப்படி, அவனுக்கு புத்திக்கு அதுதான் தெரியுதான் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ உன் பாட்டில் போ, அது இஸ்லாமா நீ சொல்லாதே. அப்ப நமக்கு எப்போ எந்த நேரத்தில் துல்ஹஜ் 9 அப்பதான் இருந்துச்சு நம்ம அரஃபாவுடைய நோன்பை பிடிக்க வேண்டும். அப்படி ஒருத்தர் அரஃபாவை நிற்கும்போது பிடிக்கணும்னு சொன்னா நம்ம சொல்லணும், அரஃபாவில் நிற்கும் போது இங்க 3 மணி சாயங்காலம். இப்ப நான் 3 மணிக்கு சஹர் வச்சு 6 மணிக்கு நோன்பு திறக்கலாமான்னு கேட்டா அவனால் பதில் சொல்ல முடியாது. அதனால நமக்கு என்னைக்கு துல்ஹஜ் 9, நமக்கு என்னைக்கு துல்ஹஜ் 9 அன்னைக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு. 2 நோன்பு உண்டு. அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து, அதுக்கு முந்தின நாளும் 2 சுன்னத்து உண்டு. யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. அந்த 8வது நாளுங்கிறது 2 வகையில் சுன்னத்து. ஒன்று அரஃபாவுடைய நாள் கிடைப்பதற்காக பேணுதலுக்காக வேண்டி 8வது நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. ஸ்பெஷலாக 8வது நோன்பு சுன்னத்து தான், யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. யௌமு தர்வியா அரஃபாவில் இருப்பதற்காக வேண்டி அந்த ஹஜ்ஜுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணீரை கொண்டு போவாங்க, அந்த சூட்டை தணிப்பதற்காக வேண்டி. அதனால தான் யௌமு தர்வியான்னு அதுக்கு பேர் வந்து. அப்போ விஷயம் என்ன? அதாவது முன்னோர்களாகின்ற சாலிஹீங்களுடைய மார்க்கம் அதுதான் நேரான மார்க்கம் என்று அல்லாஹ்வே சொல்லியாச்சு. பின்ன எதுக்கு நம்ம வேற எங்கே போகணும்? ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னா? அதுக்கும் காரணங்கள் இருக்கிறது. பின்னால் வரக்கூடிய மக்கள் இல்மில் குறைந்து வருவார்கள், தக்வாவில் குறைவார்கள். இன்னைக்கு நம்ம அன்னை அப்துல்லாஹ் இப்னு மந்தா அவங்க படிச்ச மாதிரி 45 வருஷம் இல்மு படிக்க போவோமா? நம்ம அப்துல் ரஹ்மான் இப்னு காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய நாடாகின்ற மிஸ்ர் நாட்டில் இருந்து இல்மு படிக்க மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு இல்மு படிக்க போகும்போது அவங்களுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தாங்க. 18 வருஷமாக மதீனாவில் மாலிக் இமாமுடைய வீட்டு வாசல்லே கிடந்தாங்க. சுபுஹுக்கு முன்னாடியே மாலிக் இமாமுடைய வீட்டுக்கு போயிடுவாங்களாம் அப்துல் ரஹ்மான் காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் மிஸ்ரில் இருந்து ஹஜ்ஜுக்காக ஒரு பயணம், ஒரு சங்கம் வந்தது. அந்த சங்கத்தில் வந்த ஒரு ஆள் மதீனாவில் வந்து கேட்டார், அஃபீக்கும் இப்னு காசிம், இந்த கூட்டத்தில் இப்னு காசிம் இருக்கிறாங்களான்னு அந்த ஆள் கேட்டார். ஃபௌஷீர இலைய, என்னை காட்டப்பட்டது. அந்த நபர் என்னை அப்படியே கெட்டி தழுவினார். நல்ல மனம் அந்த ஆளிடமிருந்து வந்தது. பார்க்கும்போது அது என்னுடைய மகன். அது யார்? என்னுடைய மகன். நான் என்னுடைய மகனை பார்த்ததில்லை இதுவரை, என்னுடைய மகன் என்னை பார்த்ததில்லை. நான் மிஸ்ரை விட்டும் வருகின்ற நேரத்தில் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள். 18 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் ஆரம்பமாக என்னுடைய மகன் என்னை பார்க்கிறான்.
இந்த அளவுக்கு தியாகம் செய்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்களே அவர்களை பின்பற்றணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களை பின்பற்றுங்க, முன்னோர்களை பின்பற்றுங்க, சுஹதாக்களை பின்பற்றுங்க, சித்தீகீன்களை பின்பற்றுங்க என்பதாக சொன்னாங்க. இமாம் சம்ஆனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 25 வருடங்கள் இல்முக்காக வேண்டி உலகம் மொத்தம் போனாங்க. எத்தனை எத்தனை கிதாபுகளை எழுதினாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை முழுமையாக அறிந்தவர்கள், அவருடைய உண்மையான விளக்கங்களை அறிந்தவர்கள். அவர்கள் யாரும் இந்த புகாரியுடைய ஹதீஸை பார்த்து என்னுடைய புத்திக்கு இது ஏக்குது இல்ல, எனக்கு அங்கீகரிக்க முடியல என்று யாரும் இந்த ஹதீஸை மறுத்தது கிடையாது. இன்னைக்கு அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா. எல்லாம் நேச்சரா சொல்லியாச்சு. அப்போ இந்த வஹாபிகள் வரணும். அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு உண்மையாகும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியும், உங்களுக்கு கேட்க முடியும், விளக்கங்கள் நமக்கு பெற முடியும். அதாவது கியாமத்துடைய அடையாளங்கள் அப்படி எண்ணி 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 வந்தாங்க. இந்த அடையாளங்கள் உண்டாகின்ற பொழுது இந்தந்த பிரச்சனைகள் உருவாகும். கடைசியாக சொன்னாங்க லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா. இந்த உம்மத்துடைய கடைசியில் வரக்கூடிய சிலர்கள் முன் கழிந்த இமாம்களை, முன்னோர்களை சபிப்பார்கள். நடக்குதா இல்லையா கண்கூடாக? இன்னைக்கு நடக்குதா இல்லையா கண்கூடாக? இந்த உம்மத்துடைய கடைசியில் வரக்கூடியவர்கள் லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி, மிக தெளிவாக நாம் கண்கூடாக அண்டை கண்டு கொண்டிருக்கிறோம். லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா. உம்மத்துடைய கடைசியில் வரக்கூடியவர்கள் முன்னோர்களை சபிப்பார்கள். சபிப்பாங்கன்னு சொன்னா சாபங்கிறது நிறைய வகையில இருக்கலாம். அவங்கள ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டுறது மட்டுமல்ல சாபம். அவர்கள் வழிகேட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சாபம் அது. நாங்கள் இமாம்களை திட்டவில்லை, முன்னோர்களை குறை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவான். அதாவது இமாம்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க, ஹதீஸை முழுமையாக பின்பற்றவில்லை, குர்ஆனை உண்மையாக விளங்கவில்லை என்கிறத சொல்றது மிகப்பெரிய சாபம். அதுதான் மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கெட்ட வார்த்தை திட்டினா மட்டும்தான் லானங்கிற வருவன் கிடையாது. அவர்கள் நேர்வழியில் இல்லை என்பது மிகப்பெரிய லானத். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் வரையறுத்து சொன்ன விஷயம், சாலிஹீன்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் அது மட்டும்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமாக ஆகும். இவ்வளவோ விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. சஹாபாக்களை குறை சொல்றது, அதாவது லட்சக்கணக்க 1,00,000க்கு அதிகமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த சஹாபிகளில் அதாவது ஒரு சஹாபியை விட்டு விட்டு பாக்கி எல்லா சஹாபியும் ஒருத்தன் நேசிக்கிறான், ஒரே ஒரு சஹாபியை மட்டும் ஒருத்தன் வெறுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் போக முடியாது. இதுதாங்க இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸலாத்துடைய பவர் குறைந்து விட்டது. அதாவது உங்களை குத்தம் சொல்றதாடி மறந்து அப்படி நீங்க பயான்ல அப்படி லயிச்சு இருந்ததுனால ஸலாத்து சொல்ல முடியல. அல்ல அதான் வேலை, உங்களுக்கு ஸலாத்து இல்லாதால நீங்க விஷயம் தான். ஒரு ஹதீஸ் என்னது? இன்ன அலா ஹௌதி அர்பஅத் அர்கான். ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அந்த ஹவுதில் 4 மூலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் 4 ஹலீஃபாக்கள், ஒவ்வொரு ஹலீஃபாக்கள் நிற்பார்கள். ஒரு மூலையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மூலையில் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மூலையில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மூலையில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. இப்போ ஹவுதுல் கௌசர் ரசூலுல்லாஹ் உள்ளதில்லை, இவங்க 4 பேர் அங்கேருந்து வந்து நிற்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்ம ஒரு வீட்டில், நம்ம வீட்டில் உதாரணம் ஒரு ஆள் எல்லாரும் விருந்துக்கு கூப்பிட்றோம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சப்ளை பண்ணுவோமா சாப்பாடு? நம்ம வந்தா வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவோம். சப்ளை என்ன செய்வாங்க? 4 பேர் நிற்பாங்க. இது மாதிரி தான் சொல்லிட்டு சொல்றாங்க, மன் அஹப்ப அபூபக்கர், ஒருவன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறான். பயங்கரமா கவனிக்க வேண்டிய விஷயம். வஅப்கத உமர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுக்கிறான் என்று சொன்னால் லம் யுஸ்கிஹி அபூபக்கர், அவனுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க. அவன் யாரை நேசிச்சான்? அவன் யாரை நேசிச்சான்? அபூபக்கர் அவங்க நேசிச்சார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கவில்லை. வமன் அஹப்ப உமர், ஒருவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறான். வஅப்கத அபூபக்கர்,
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெறுக்கிறான்னு சொன்னா லம் யுஸ்கிஹி உமர், அவனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள். நான் அபூபக்கர் உங்களை வெறுத்த உங்களை நேசிச்சேனா இல்லையா தண்ணி தாருங்க முடியாது, நீ அவங்களை நேசிக்கணும்ப்பா. இனி ஒருத்த வமன் அஹப்ப உஸ்மான், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறான். வ அப்கத அலியா, அலி ரலியல்லாஹு அன்ஹு வெறுக்கிறான்னு சொன்னா லம் யுஸ்கிஹி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவனுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. யார் நேசிச்சானோ அவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இவங்களை வெறுத்தான். இனி ஒருத்தன் வமன் அஹப்ப அலியா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறான். வ அப்கத உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுக்கிறான் சொன்னா லம் யுஸ்கிஹி அலியுன், அவனுக்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் கொடுக்க மாட்டார். எவ்வளவு பெரிய அடிப்படையான விஷயம். ஹவுதுல் கௌசர் ரசூலுல்லாஹ்வுக்குரியதான். அந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் கிடைக்கணும்னு சொன்னா சஹாபாக்களை நேசிக்கணும். அது எப்படி? ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா போதுமே, ஹவுது எனக்குரியதப்பா, உனக்கு தண்ணி வேணுமா, இவ்வளவு நேசி. இவன் காசு கழுவி வைக்க முடியுமாங்க? ஹவுதுல் கௌசர் ரசூலுல்லாஹ்வுக்குரியதுதான். ஆனால் நபிகள் நாயகம் யாரை நேசிக்க சொன்னார்களோ அவங்கள நேசிக்காட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுதுல அவனுக்கு தண்ணி கிடைக்காது. இதுதான் இஸ்லாம். குர்ஆனை பின்பற்றான், ஹதீஸை பின்பற்றேன்னு சொல்றான், சாலிஹீன்களை எல்லாம் குத்தம் சொல்றான், சஹாபாக்களை எல்லாம் குத்தம் சொல்றான். அவுட், சொர்க்கத்தை விட்டு வெளியே தான், போக முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், சூரத்து தௌபாவுடைய 100வது ஆயத்து. மறக்காம இருக்குது, 100ஆம் நம்பர் போட்டிருக்குது. அவசர போலீஸ் 100 தானே போட்டிருப்பாங்க. சூரத்து தௌபாவுடைய 100வது ஆயத்து மறக்கக்கூடாது. அதனால தான் மறக்காம இருக்க வேண்டியதா முக்கியமான ஆயத்தை இந்த நம்பர் போட்டிருக்குது. நம்பர்லாம் பின்னாடி தான் வந்தது. இன்னைக்கு குர்ஆன் நம்ம ஹரக்கத்தை விட வாசிக்கிறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி, இப்படி ரசூலுல்லாஹ் ஹரக்கத்தை போட்டாங்க, பின்னாடி வந்தது. அப்படி பார்த்தா ஒன்று குர்ஆனே ஓத முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் பித்அத்துன்னு சொன்னா குர்ஆன் நம்ம கையில் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இருந்தா இப்படி இருந்தவன் அங்கே இருந்தா அன்னைக்கு இருந்ததா? அதாவது தீன்னா என்ன? தீனங்கிறது அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் குலஃபாவுர் ராஷிதுடைய சுன்னத்தும் சேர்ந்துதான் தீன். இது சஹாபாக்களுடைய மார்க்கம் அல்லவா? இதை எப்படி பின்பற்ற முடியும்? இதை பின்பற்றி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான். வெளிப்படையில் சஹாபாக்களுடைய சுன்னத்தாக தெரிந்தாலும் மறைமுகமாக அது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சுன்னத்து தான். குர்ஆனை பின்பற்றின அர்த்தம் என்னது? குர்ஆன் அப்படி ஃப்ரண்ட்ல நம்ம பேக்ல போறதா? அதான் பின்பற்றுறது. குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பின்பற்றணும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது வமா தாக்கும் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, நபிகள் நாயகம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எதையெல்லாம் தடுக்கிறாங்களோ அதையெல்லாம் விட்டுருங்க. அப்ப நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் குர்ஆனை பின்பற்றதாக வந்தா இல்லையா? காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொல்றான். நபிகள் நாயகம் யாரையெல்லாம் பின்பற்ற சொல்றாங்களோ அவங்கள பின்பற்றும் போது ஹதீஸை பின்பற்றுவதாக அங்கே வருகிறது. ஃபஅலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க, குலஃபாவுர் ராஷிதீன்களா இந்த சஹாபாக்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுங்க. யார் சொல்றா? சொல்றது யார்? அப்ப சஹாபாக்களுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றினால் ரசூலுல்லாஹ் நாம் பின்பற்றுவதாக அமையும். அப்ப குர்ஆனில் சூரத்து தௌபாவுடைய 100வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. நீ குர்ஆனை பின்பற்றுவதாக இருந்தால், குர்ஆனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், குர்ஆனை அங்கீகரிப்பதாக இருந்தால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஒருவன் சொன்னால் அவன் குர்ஆனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஹதீஸ்ல பார்த்தோமா இல்லையா? ஒரு சஹாபியை ஒருவன் சஹாபியோடு வெறுப்பு வைத்தால் அவன் நேசித்த சஹாபி கூட அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க என்று சொன்னான். இஸ்லாமுடைய அடிப்படையை நாம் உணர வேண்டும். சுருக்கமாக அப்பதான் சொல்லி வந்தோம். சுருக்கமாக நாம் சொல்லுகின்ற பொழுது சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் அவருடைய மார்க்கம் தான் நேரான மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அதாவது இன்னைக்கு சில பேர்
சிக்னலா? சில பேர் சுன்னத்து ஜமாத்தில் இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க, ஆனால் மற்றவங்களே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதாவது அதனுடைய கௌரவம் அதை எந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான விஷயம்ங்கிறத உணர்றதில்லை. சஹீஹுல் புகாரி தொடக்கத்தில் வந்த ஹதீஸ் தானே. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள். அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது அந்த அளவுக்கு அந்த மனைவியிடத்தில் கணவன் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க, அதாங்க அதை காட்டுது. அப்போ என்ன சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்தில் இந்த அளவுக்கு நல்லவராக இருந்திருக்கிறாங்க. அது வேற விஷயம், சொல்லி வர விஷயம் அதல்ல. என்ன சொன்னா, இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல சொல்லிட்டு வ துஈனு அலா நவாயிபில் ஹக். இதான் நம்ம பாயிண்ட். வ துஈனு அலா நவாயிபில் ஹக். நபியே, உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான், நீங்க உண்மையான காரியத்துக்கு மட்டும்தான் உதவி செய்வீர்கள். புரியுதா? வ துஈனு அலா நவாயிபில் ஹக். ஹக் எங்க இருக்கிறதோ, உண்மை எங்க இருக்கிறதோ அதற்குத்தான் நம்முடைய சப்போர்ட் உண்டாக வேண்டும். பாத்திலான காரியங்களுக்காக வழிகேடுகளுக்காக நாம் துணை போகக்கூடாது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த கட்டத்திலும் வழிகேட்டிற்கு துணை போகவில்லை, பாத்திலிற்கு துணை போகவில்லை. அதனுடைய அனுபவத்துடைய வெளிச்சத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்னது? வதுஈனு அலா நவாயிபில் ஹக். ஹக்கான விஷயங்கள், உண்மையான விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய உறுதுணைகள், சப்போர்ட்டுகள் உண்டாக வேண்டும். பாத்திலான காரியங்களுக்காக நாம் எந்த கட்டத்திலும் நாம் துணை போகக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சரித்திரம் நமக்கு காட்டித் தருகிறது. நம்முடைய வாழ்நாளில், அதாவது எல்லாரும் உலகத்தை விட்டு மௌத்தாவாங்க. யாராவது உலகத்தில் மௌத்தாவாமல் இருக்க போகிறாங்களா? மௌத்தாவாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பிறக்காமல் இருந்திருக்கணும். பிறந்துட்டு மௌத்தாவாமல் இருக்க முடியாது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் முதல்ல அஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் முதல்ல அடி கொடுத்தாங்க, அப்புறமா வேண்டாம்னு சொன்னாங்க, கடைசி கட்டாங்க. இவ்வளோ கோடி காலம் வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் மௌத்து தான். அப்போ இப்பளே மௌத்தாயிடலாம். புரியுதா? அப்போ மௌத்தாவது உறுதி. அப்போ கொஞ்ச காலகட்டத்தில் நல்ல ஒழுங்காக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இனி வஹாபியா இல்லை, சுன்னத் ஜமாத்தா இல்லை, பின்ன என்னத்த? ஒன்றும் இல்லை. நீ மௌத்தானதற்கு பிறகு நீ எந்த வஹாபிய உதவி செஞ்சியா அவன் உனக்கு வந்து ஒரு யாசியம் ஓதுவானா, ஒரு ஃபாத்தியா ஓதுவானா? நினைச்சு கூட பாப்பானா? இல்லையே. பின்ன ஏன் நீ அவன் உதவிக்கு போறா, அவனுக்கு உதவி செய்ய போறா? ஹஜ் இருக்குல்ல, ஹஜ்ஜுங்கிறது உலகத்துடைய எல்லா பகுதியில் உள்ள மக்களும் ஹஜ்ஜுக்கு வராங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு உருஸ். ஹஜ்ஜுங்கிறது அப்ப இனி அடுத்த வருஷம் வஹாபி ஹஜ்ஜுக்கு போக மாட்டான். ஹஜ் ஒரு உருசப்பா. என்ன செஞ்சாலும் இப்ராஹிம் நபியை நினைவு வந்துடும், அல்லது இஸ்மாயில் நபியை ஞாபகம் வந்துடும், அல்லது ஹாஜரா அம்மாயை ஞாபகம் வரும். சஃபாவும் மர்வாவுக்கு மத்திய நம்ம எதுக்கு ஓடணும்? இப்போ ஜம்சம் தண்ணி தான் இஷ்டம் போல மதீனா வர போகுதுங்க ஜம்சம் தண்ணி. இப்போ சஃபா மர்வாக இது நம்ம எதுக்கு ஓடணும்? ஹாஜரா அம்மா அன்னைக்கு தானே ஓடுனாங்க. எதுக்கு ஓடுனாங்க? அவங்க இஸ்மாயில் நபி அவங்க குழந்தைக்கு தண்ணி இல்லாமல் ஓடுனாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் ஓடுறோம்? நம்ம ஊர்ல தண்ணி இல்லையா? மக்காவில் தண்ணி இல்லையா? மதீனாவில் தண்ணி இல்லை? எங்க தண்ணி இல்லை? ஏன் ஓடுறோம்? நீ ஹஜ்ஜுக்கு போனா முன்னோர்களை நீ நினைவு கூற வேண்டும். இதான் நாங்கள் ஆண்டு விழான்னு சொல்றது. நம்ம இன்னைக்கு ஏன் உருவசை கொண்டாடுறோம்? 400 வருடத்திற்கு முன்னால் இங்கே வாழ்ந்து இந்த நாட்டு மக்களை நல்வழியில் ஆக்கி அதை நம்ம நினைவு கூறுறோம். இதே டைமில் மக்காவிலே உருஸ் நடக்குது. உருஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இங்கே மூவொலி நாதாக்கள், அதே மாதிரி அங்கே மூவொலி நாதாக்கள். இப்ராஹிம் நபி, ஆனால் அங்கே வித்தியாசம் உண்டு. 2 பேர் நபி, ஒரு ஆள் வந்து வலியத், பெரிய ஆள் இல்லவா. இப்போ இறைநேசர்களாகின்ற அவுலியாக்கள் நபிமார்களுடைய ஆண்டுகளை அவங்கள நினைவு கூறுவதாங்க ஹஜ்ஜு. ஜம்சம் தண்ணி அங்கே இருந்து இங்கே ஒரு கேனில் கொண்டு வர, இங்கே ஒன்று தண்ணி கிடையாதா? ஹஜ்ஜுக்கு போகிற, அதாவது இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போய்ட்டு ஒரு ஆள் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்ககிட்ட போய் நீங்கள் அங்கேருந்து வாங்கின அந்த முட்டாயை தாருங்கன்னு கேட்போம், ஜம்சம் தண்ணீரை தாருங்க. ஆனால் அன்னைக்கு ஹாஜரா அம்மா ஓடுதுனருக்கு இன்னைக்கு ஓடுறது வித்தியாசம் உண்டு. அன்னைக்கு ஓடும்போது பாலைவன சூடு மணலில் ஓடுனாங்க. இன்னைக்கு அந்த சூடு யாருக்கும் இல்லை. ஆனால் நம்முடைய நெஞ்சு சுட வேண்டும், நம்முடைய இதயம் சுட வேண்டும். அன்னைக்கு இந்த சூடான மணலில் அன்னை ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா ஓடினார்களே, தன்னுடைய பிஞ்சு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி. அந்த ஞாபகம் நமக்கு வர வேண்டும். கல்பு வேதனை அடைய வேண்டும், கல்பு கவலை அடைய வேண்டும். ஏன் உதவியா கொடுக்குறோம்? ஏன் கொடுக்குறோம்? இப்ராஹிம் நபி அன்னைக்கு கொடுத்தாங்க, நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். ஏன் அங்க போய் கல்லெறிகிறோம்? ஏன் கல்லெறிகிறோம்? ஷைத்தான் தான் எல்லா இடத்துலயும் வருவானே, இப்ப இங்க வச்சு எறிஞ்சா போருமே. ஏன் எறிகிறோம்? இப்ராஹிம் நபி எறிந்தார்கள், நம்மளும் எறிகிறோம். வேறொரு விஷயம், ஒரு ரகசியம் கூட உண்டு. என்ன ரகசியம் தெரியுமா? ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கும் ஜம்சம் கிணற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 70 நபிமார்களுடைய கபர்கள் உண்டு. இனி நாளையிலிருந்து ஒரு வஹாபியும் கஅபா தவாஃபும் செய்ய முடியாது. வலிமாருடைய கபருக்கு பக்கத்திலே வரமாட்டான். ஆனா அங்க போய் 70 நபிமாருடைய கபரை அப்படி சுத்துறான். என்னப்பா உன் கொள்கை, என்னப்பா உன் கொள்கை? அதே போல இப்ராஹிம் நபி அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ராஹிம் நபியே ஹஜ்ஜிற்காக மக்களை நீங்க அழைப்பு கொடுங்க. அழைப்பு கொடுத்தா அல்லாஹ் என்ன சொல்ல இல்லை, அவங்க எல்லாம் கஅபாவுக்கு வருவாங்கன்னு சொல்ல இல்லை, உங்களிடம் வருவார்கள். யார்கிட்ட வருவாங்க? உங்கள்கிட்ட வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய வேளையில பைத்துல் முகத்தஸ்ல வச்சு எல்லாரும் சந்திச்சாங்க. 7வது வானத்தில் போய் பார்க்கும்போது பைத்துல் மஅமூர்ல அப்படி சாஞ்சி இருக்கிறாங்க இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். யாரை வரவேற்பதற்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நேர்கோட்டில் தான் கஅபா இருக்குது. அந்த கஅபாவிலையும் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கஅபாவிலையும் இருப்பாங்க. இதற்காக தான் அழைப்பு கொடுத்த விருந்தாளிகள் தன்னை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்களே, அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி கண்டிப்பாக சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே வருகை தருவார்கள். காரணம் அல்லாஹ் சொன்னது என்னது? ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுங்க, எல்லாரும் மக்காவுக்கு வருவாங்க, கஅபாவுக்கு வருவாங்க. அப்படி சொல்லவில்லை, தூக்க நபியே இப்ராஹிம் அவர்களே உங்களிடம் வருவார்கள். மௌத்தானவங்க மௌத்தாயி போனா மண்ணோடு மண்ணா போயிட்டாங்களாம், நீதான் மண்ணா போவ தவிர நபிமார்கள் அப்படி போக மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அம்பியா. பூமி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. நபிமார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர்கள். இப்ப அல்லாஹுடைய பூமி, அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ள பூமி, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி நபிமார்களை அல்லாஹுடைய அனுமதி இல்லாம பூமி தொற்றுமா? இஸ்மாயில் இப்ராஹிம் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸில் ஹாஜரானதற்கு பிறகு பைத்துல் மஅமூருக்கு செல்ல முடியும்னு சொன்னா, அதற்கு பிறகு கஅபாவில் உதாரணமாட்டு என் வீட்டுடைய நிகழ்ச்சியை நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்தீங்க, நான் போய் எஸ்கேப் ஆயிட்டேன். அது மரியாதையா? மரியாதையா? மரியாதை இல்லை. நான் இன்னும் உங்களை வரவேற்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். நான் அதான் அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்கள் ஹஜ்ஜிற்காக மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். அந்த ஹஜ்ஜாஜிகள் உங்களிடத்தில் வருவார்கள் என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டி. நீ குர்ஆனை பின்பற்றியா? நபிமார்கள் இன்றும் ஹயாத்தாக இருக்கிறாங்க, நம்பினாதான் குர்ஆனை பின்பற்ற மாதிரி ஆகும். காரணம் அல்லாஹ் சொன்னா சொல்லுவாங்க, அந்த அதில் உள்ள மின்னையும் கவனமாக ஆய வேண்டும், அதில் உள்ள லாவை கவனமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும். பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி இங்கே உள்ள காஃபை கவனமாக ஆராய்ச்சி செய், உனக்கு புலப்படும் நபிமார்கள் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹீன்கள்
நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், நம்முடைய முன்னோர்களாகின்ற நல்லவர்கள் எந்த மார்க்கத்தில், எந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தில், எந்த இஸ்லாத்தில் வாழ்ந்து மறைந்தார்களோ அந்த உண்மையான மார்க்கத்தில் நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், நம்முடைய துஆவை கொண்டு வஸீயத் செய்தவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நம்மிடத்தில் துஆ கொண்டு வஸீயத் செய்தவர்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லாருடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் பொருட்டால், இந்த வலிமார்களின் பொருட்டால், எல்லா நபிமார்களின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவானாக. நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் கஅபத்துல்லாஹ்வில் சென்று ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அஸ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களுடைய ரவுலாவையும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகளுடைய ரவுலாக்களையும் ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மௌத்தாகக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.